Next type problem என்னன்னா right side வந்து e to the power ax plus by into f of xy. இந்த f of xyங்கிறது sin ax plus b இருக்கலாம் அல்லது cos ax plus b இருக்கலாம் அல்லது xyல இன்வால்வ் ஆகிற ஃபங்க்ஷனாக இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம் இந்த f of xyங்கிறது. இந்த டைப்பில் வந்ததுன்னா dக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன், d plus a, அதாவது என்னது d plus இங்கே xோட கோஎஃபிஷியன்ட், d டேஷ்க்கு பதிலாக d dash plus b, d dash plus yோட கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த டைப் ப்ராப்ளம் தான் இது. சால்வ் d cube plus d square d dash minus d dash square minus d dash cube into z is equal to e power x cos 2y. இதனையும் வந்து நமக்கு ரைட் சைடு பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணணும். ரைட் சைடு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே 1 பர்டிகுலர் இன்டெக்ரலாக 2 பர்டிகுலர் இன்டெக்ரலான்னு பாருங்கள். நடுவில் வந்து இ பவர் எக்ஸுக்கும் காஸ் 2yக்கும் நடுவில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துருந்தாங்கன்னா. பட் இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறதுனால ஒன்லி 1 பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் இந்த டைப் ப்ராப்ளம். அப்போ 1 பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும் நமக்கு என்ன வேணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் வேணும். அப்போ இதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ என்ன வரும், டிக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ம எம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் டி இருக்கிற இடத்துல எம் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எம் கியூப், டி டேஷ்க்கு பதிலாக 1, அப்போது எம் ஸ்கொயர், டி டேஷ்க்கு 1 தான், மைனஸ் எம் இங்கே 1 ஸ்கொயர் தான் வரும். டி டேஷ்க்கு பதிலாக 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருதுங்கிறத பாருங்கள். நமக்கு கொஷினில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருதுன்னு பாருங்கள். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கனான்னு பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த எம்க்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் எம்க்கு பதிலாக 1 கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். எம்க்கு பதிலாக 1 கொடுத்தா என்ன வரும், 1 cube 1, இதுவும் 1, இங்கே -1 -1, அப்போ 2, இங்கே -2, இப்போ 0 வருது. அப்போது m இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதே ஒரு ரூட் தான். இப்போ இதுக்கு வந்து சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். இப்போ m கியூபோட கோஎஃபிஷியன்ட் எழுதிடுறேன். அடுத்தது m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், mோட கோஎஃபிஷியன்ட், லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட். இங்கே 1ங்கிறது ஒரு ரூட், ஏன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணி 0 வர்றதுனால ரூட்டுன்னு எழுதியிருக்கோம் 1. இப்போ இங்கே 0 போட்டுடுறேன். 1 0 ஆட் பண்ணால் 1, இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into 1 1, ஆட் பண்ணிங்கன்னா 2, அடுத்து 2 into 1 2, இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 2 - 1ங்கிறப்போ 1, 1 into 1 1, இதை ஆட் பண்ணோம்னா 0. இப்போது இங்கே 0 வந்துருச்சு. இப்போ இது என்னது, m இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு ரூட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது ரிமைனிங் ஈக்குவேஷன் எழுதணும். இங்கே பவர் 3 இருந்ததா, அதிலிருந்து 1 ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகிறது m ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகும். m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா 2 வரணும். அப்போ என்ன வரும், 1 into 1 மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் 2வா. அப்போ டைரெக்டாக ரூட்ஸ் எழுதுகிறப்ப என்ன வரும், m இஸ் ஈக்குவல் டு -1 -1. அப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுகிறப்ப என்ன வரணும்னு பாருங்க. இங்கே வந்து 2 ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்குது, இந்த ரூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் f1 of y plus m1x plus f2 of செகண்டும் தேர்டும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், y plus mxன்னு போட்டுருணும். அடுத்தது x f3 of y plus mx, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் நம்மளோட ரூட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரூட் என்ன வந்தது 1, அப்போ m1க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். f1 of y plus m1 வேல்யூ 1, செகண்ட் ரூட் என்னது -1, அப்போ y -1ங்கிறதுனால -x, தேர்ட் ரூட்டும் -1 தான். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ண போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை நம்மளோட சம்மோட லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு வேல்யூ என்னது, dq
plus d square d dash minus d dash square minus d dash cube இங்கே என்னது e power x cos 2y. இந்த e power format into இந்த f of xy ன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் f of xy அந்த ஃபங்க்ஷன் வந்து காஸ்டில் வந்துருக்கு. இப்போ e power into f of xy அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் இந்த காசையே நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த மெத்தடை மட்டும் பார்க்குறீங்க. இந்த இ பவரில் இருக்கிறதுக்கான மெத்தட் தான் டி பை டி ப்ளஸ் ஏ. இங்கே ஏங்கிறது என்னன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ரீப்ளேஸ் டி பை டி ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 தான். அப்போ டி இருக்கிற இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? டி ப்ளஸ் 1. டி டேஷ்க்கு பதில் என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் டி டேஷ் பை டி டேஷ் ப்ளஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே ஒய் இருக்கான்னு பாருங்கள். நான் சொல்கிற ஒய் வந்து இ பவரில் இருக்கிறது. இ பவரில் ஒய் இருக்கா? இல்லை. அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகிடும்? 0 தான். அப்போது டி டேஷ்க்கு பதிலாக டி டேஷ் ப்ளஸ் 0. அதோட மீனிங் என்ன? டி டேஷில் எந்த சேஞ்சுமே இல்லை. டி டேஷ்க்கு பதிலாக டி டேஷே தான் வருது. எதுவுமே சேஞ்ச் பண்ணல நம்ம. டிக்கு பதிலாக மட்டும் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்? டி ப்ளஸ் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இ பவர் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண மாட்டோம் சம்மில். அப்போ அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். இ பவர் எக்ஸ் 1 divided by d இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்? d plus 1. d plus 1 whole cube இங்கே plus d plus 1 whole square d dash minus d plus 1 d dash square minus d dash cube இங்கே என்ன இருக்கும்? cos 2y. இப்போ நம்ம நார்மலாக காஸ் மாடல் அப்ளை பண்ணுறோன்னா என்ன வரும்? டி ஸ்கொயருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம், டி டேஷ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம், டி டேஷ் ஸ்கொயருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்படிலாம் போட்டோம்னா இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சம் வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா இதையும் இ பவர் ஃபார்மேட்லேயே கொண்டு வந்துட்டோன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த காஸ் தீட்டாவை எப்படி எழுதுனா ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா ஃபார்மேட்டுக்கு எழுதுகிறேன். இ பவர் ஐ தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோமா? இதில் ரியல் பார்ட்டுங்கிறது என்னது? இந்த சம்மில் ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ தீட்டானா என்ன வரும்? இதில் ரியல் பார்ட் என்னது? காஸ் தீட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி இருக்கிறத இப்படி எழுத போகிறேன். இப்போ காஸ் தீட்டாவாக இருந்ததுன்னா ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதுகிறோம். நமக்கு இங்கே என்ன இருக்குது? காஸ் 2y இருக்குது. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ 2y. தீட்டா இருக்கிற இடத்துல 2y. அப்போ இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இ பவர் எக்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் 1 divided by இந்த டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். டி ப்ளஸ் 1 ஹோல் கியூப் ப்ளஸ் டி ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டி டேஷ் minus d plus 1 d dash square minus d dash cube. இந்த ரியல் பார்ட் ஆஃப்னு என்ன கொண்டு வந்திருக்கோம்? e பவர் i தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? 2y. e பவர் i 2y. இப்போ இது எந்த ஃபார்மேட்க்கு வந்துருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இ பவர் மாடல். இ பவர் மாடல் வந்து என்ன பண்ணுவோம்? ரீப்ளேஸ் டி பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், டி டேஷ்க்கு பதிலாக ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு பார்த்த டைப் அந்த டைப்பில் கொண்டு வந்துட்டேன் இதில். அப்போ டி பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா என்ன ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் டி பை இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே எக்ஸே இல்லை. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0. டி டேஷ்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டுங்கிறப்ப என்ன வரும்? 2y. அப்போது டி இருக்கிற இடத்துல 0, டி டேஷ் இருக்கிற இடத்துல 2y நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இ பவர் எக்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் 1 divided by டி இருக்கிற இடத்துல நான் 0ன்னு சொன்னேன்னா டி இருக்கிற இடத்துல 0னா இங்கே என்ன இருக்கும்? 0 + 1. இப்போ 1 cube 1 தான். டி இருக்கிற இடத்துல இங்கே 0. இப்போ இங்கே என்ன ஆகிடும்? 0 + 1னா 1, 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான். டி டேஷ்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்க? 2y மைனஸ் டி இருக்கிற இடத்துல 0, இங்கே +1, அப்போ 1 தான்.
d டேஷ்க்கு பதிலாக என்ன பண்ணணும் 2i, அப்போ 2i இங்கே ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது d டேஷ் தான் இருக்குது. d டேஷ்க்கு பதிலாக 2i ஹோல் கியூப் e பவர் I 2y. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா e பவர் x இருக்கா, e பவர் x ரியல் பார்ட் ஆஃப் 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 1 ப்ளஸ் 2i, இங்கே என்ன இருக்குது 2i ஸ்கொயர்னு இருக்கா, 2i ஸ்கொயர்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, i ஸ்கொயரோட வேல்யூ -1, அப்போது -4 வருமா. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், அப்போ +4. இப்போ 2i ஸ்கொயரோட வேல்யூ 4, இங்கே என்னது 2i கியூப், அப்போ என்னது 2i கியூப்னா இதோட ஒரு 2i மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ என்ன ஆகிடும் -8iன்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +8i into e பவர் I 2y. இப்போ என்ன வரும் e பவர் x ரியல் பார்ட் ஆஃப் 1 டிவைடட் பை இங்கே 4 + 1 ஆட் பண்ணோம்னா 5, அடுத்தது 2 + 8 ஆட் பண்ணிங்கன்னா 10 e பவர் I 2y. இதில் காமனாக ஏதாவது வெளியெடுக்க முடியுமான்னு பாருங்கள். டினாமினேட்டரில் 5 வெளியெடுக்கலாம். 5 வெளியெடுத்துட்டோன்னா e பவர் x டிவைடட் பை 5 ரியல் பார்ட் ஆஃப் 1 டிவைடட் பை 1 + 2iன்னு வரும். காம்ப்ளெக்ஸில் இந்த மாதிரி டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்ததுனாலே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவாங்க, இந்த ஐலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. அப்போ 1 - 2i டிவைடட் பை 1 - 2iயால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். e பவர் I 2y. This is equal to e பவர் x divided by 5 real part of இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது 1 - 2i, இங்கே டினாமினேட்டர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a + b a - b, ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், b ஸ்கொயருங்கிறப்போ என்ன வரும் 2 ஸ்கொயர் 4, i ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு e பவர் I 2y இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் என்ன போடலாம் e பவர் I தீட்டா எப்படி எழுதலாம் cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டாவா, இங்கே என்ன ஆகும் cos 2y ப்ளஸ் I sin 2y. அடுத்தது இங்கே போட்டிருக்கிறது பாருங்கள், இந்த ரியல் பார்ட் ஆஃப்ங்கிறத நான் கண்டினியூவாக கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். இது எப்போ ரிமூவ் பண்ணணும்னா ரியல் பார்ட் எழுதின பிறகு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். e பவர் x டிவைடட் பை 5. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு இல்லையா, எந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரியல் பார்ட் மட்டும் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரியல் பார்ட் மட்டும்னா என்னென்னா I இல்லாத டேர்ம். இப்போ இந்த செட்டில் இந்த 2 செட் ஆஃப் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி எதை மல்டிப்ளை பண்ணால் I இல்லாமல் வரும்னு பார்க்குறேன். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு I வராது. 1 × cos 2yங்கிறப்போ cos 2y தான் வரும். அடுத்தது 1 × இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா I வந்துடுது. 2i × cos 2y மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் I வரும். பட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 sin 2i I sin 2y மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2, இங்கே ஒரு I இங்கே ஒரு I இருக்கா, I × இங்கிறப்போ I ஸ்கொயர், I ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் -1, இப்போ இங்கே +2 sin 2y டிவைடில் என்ன வரும் 1 ஸ்கொயர் + 4ங்கிறப்போ 5, இங்கே ஆல்ரெடி ஒரு 5 இருக்கா, அப்போ 25. இங்கே பாருங்கள் இந்த ரியல் பார்ட் ஆஃப் விட்டுறேன். ஏன் இப்போ விட்டுருக்கேன்னா ரியல் பார்ட் நான் எழுதிட்டேன், அப்போ இந்த ரியல் பார்ட்டை நம்ம போட தேவையில்லை. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ நம்மளோட சொல்யூஷன் எழுதிடுறோம். சொல்யூஷன் என்ன z is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வந்தது f1 of y plus x plus f2 of y minus x plus x f3 of y minus x. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண பர்டிகுலர் இன்டெக்ரலோட வேல்யூ இங்கே எழுதிடுறேன் e பவர் x டிவைடட் பை 25 cos 2y plus 2 sin 2y.
இப்போ ரைட் சைடு வந்து உங்களோட ஃபங்க்ஷன் ஒய் காஸ் எக்ஸ் ஆர் ஒய் சைன் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். 1 டிவைடட் பை டி மைனஸ் எம் டி டேஷ், அதாவது இங்கே நம்மளோட ரூட் இது எம்ங்கிறது. இந்த ஃபார்மேட்டில் இருந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக 1 பை டினான்னு என்ன சொன்னேன், இன்டகிரேஷன் சொன்னேன் இல்லையா, இன்டகிரல் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே தான் இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, சி மைனஸ் எம்எக்ஸ். இங்கே மைனஸில் இருந்ததுன்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸில் இருந்ததுன்னா ப்ளஸ், சி மைனஸ் எம்எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், சி மைனஸ் எம்எக்ஸ். இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்க சம் தான் இது. சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி டி டேஷ் மைனஸ் 6 டி டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் எக்ஸ். இதே ப்ராப்ளத்தை நொட்டேஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டி ஸ்கொயருங்கிறது என்னது, டோ ஸ்கொயர், இங்கே இசட்டும் இருக்குது, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதோட நொட்டேஷன் ஆர். அதே மாதிரி இது டோ ஸ்கொயர், இதை கம்பைன் பண்ணது நான் சொல்கிறேன், டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்யோட நொட்டேஷன் எஸ், டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயரோட நொட்டேஷன் டி. இதில் நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதே ப்ராப்ளம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணால் தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுவோம், டிக்கு பதிலாக எம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் டிக்கு பதிலாக எம், டி டேஷ்க்கு பதிலாக 1. அப்போ இங்கே எம் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணோம்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6, ஆட் பண்ணோம்னா 1 தான் வரணும். இப்போ என்ன வரணும், ப்ளஸ் 3 மைனஸ் 2. இதை எப்படி எழுதுவோம், எம் மைனஸ் 2 இன்ட்டு எம் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இதை டைரெக்டாக எழுதுகிறப்ப தான் நான் என்ன சொன்னேன், இந்த சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். 2 மைனஸ் 3. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வரும், ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x ப்ளஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x. இப்போ இதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1ங்கிறப்போ 2 போட்டுடுறேன், ப்ளஸ் f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2ங்கிறப்போ மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு என்ன பண்ணுறோம், 1 டிவைடட் பை லெஃப்ட் சைடு வேல்யூ இன்ட்டு அந்த ரைட் சைடு ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோன்னா, இதுக்கு முன்னாடி ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேயே ஃபேக்டரைஸ் பண்ணது என்னது, எம் மைனஸ் 2 எம் ப்ளஸ் 3 வந்தது இல்லையா, அதே வேல்யூ தான் இங்கே டி இன்வால்வ் ஆகியிருக்கு. இப்போது டி மைனஸ் 2d டேஷ் டி ப்ளஸ் 3d டேஷ் மேலே இருக்கிறதோட ஃபேக்டரைசேஷன் தான் எழுதியிருக்கேங்க, ஒய் காஸ் எக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 பை டி மைனஸ் 2d டேஷ் அப்படியே வச்சிட்றேன். ரிமைனிங் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபார்மேட் பாருங்கள், 1 பை டி மைனஸ் எம்டி டேஷ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யாக இருந்ததுன்னா இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் சி மைனஸ் எம்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா, இதே இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே சிலையும் ப்ளஸ் வந்துடும். அப்போ இந்த 1 பை டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் போட்டுடுறாங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்குது, அப்போ எக்ஸ் அப்படியே தான் வச்சிட்றேன், காஸ் எக்ஸ் அப்படியே வச்சிட்றேன், டிஎக்ஸு. ஒய் இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, சி ப்ளஸ் எம்எக்ஸ். அப்போ இங்கே எனக்கு ஒய் இருக்கு இல்லையா, ஒய் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த காஸ் எக்ஸ் அப்படியே போட்டுடுறேன். ஒய்க்கு பதிலாக என்ன போடுறோம், சி ப்ளஸ் எம்எக்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே ப்ளஸில் இருக்கு இல்லையா, இங்கே ப்ளஸில் இருந்ததுன்னா டினாமினேட்டர் ப்ளஸில் இருந்ததுன்னா அங்கே ப்ளஸ்ஸு, அப்போ சி ப்ளஸ், இங்கே எம் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது, சி ப்ளஸ் 3x dx. இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணும். இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு பெர்னாலிஸ் ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுறேன். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இன்டெக்ரல் u dvக்கு ஃபார்முலா என்ன, uv மைனஸ் இன்டெக்ரல் v du. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 1 டிவைடட் பை d மைனஸ் 2d டேஷ். இதில் u வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா எனக்கு இதுதான் யூன்னு எடுத்துக்கிறேன், இது dv. u வேல்யூ என்னது, c ப்ளஸ் 3x, u அப்படியே வச்சுக்கிறேன். இது dv வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு, cos x dx. இதை இன்டெகிரேட் பண்ணனா v கிடைக்கும். இதோட இன்டெகிரேஷன், காசோட இன்டெகிரேஷன் என்னது, sin x.
அப்போ uvங்கிறப்போ u வேல்யூ c ப்ளஸ் 3x, v வேல்யூங்கிறப்போ sin x மைனஸ் இன்டெக்ரல் v வேல்யூ என்னது sin x, u என்ன சொன்னேன் c ப்ளஸ் 3x, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா du கிடைக்குமா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cங்கிறத கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 3xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3dxன்னு வரும். அந்த 3 இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டுடுறேன். அடுத்த ஸ்டெப் என்ன வரும், 1 டிவைடட் பை d மைனஸ் 2d டேஷ், இங்கே c ப்ளஸ் 3x sin x மைனஸ் 3, சைனோட இன்டகிரேஷன், சைனை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் எக்ஸ்னு இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 பை டி மைனஸ் எம்டி டேஷ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும். 1 பை டி மைனஸ் எம்டி டேஷ் இந்த ஃபார்மேட்டில் வந்தால் என்ன எழுதுகிறோம், இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறீங்க. ஒய்க்கு பதிலாக என்ன, இங்கே மைனஸ் வந்து இருக்கிறதுனால இங்கே மைனஸ் சி மைனஸ் எம்எக்ஸ்ன்னு மாற்ற போகிறோம் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இந்த 1 பை டி இதை எடுத்துட்டு இன்டகிரல் எக்ஸ் இருக்கிற இடத்துல எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் அப்படியே வச்சிட்றேன். சி ப்ளஸ் 3x ஸ்டாப்பு. இங்கே சி ப்ளஸ் 3x வந்து எதுக்கு பதிலாக எடுத்தோன்னா ஒய்க்கு பதிலாக எடுத்தோம் இல்லையா, அதை மறுபடியும் ஒய்னே நான் மாற்றிடுறேன். 1 டிவைடட் பை டி மைனஸ் 2d டேஷ், சி ப்ளஸ் 3xோட வேல்யூ ஒய் தான், ஒய் சைன் எக்ஸ் ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, 1 டிவைடட் பை டி மைனஸ் எம்டி டேஷ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா இங்கே என்ன வரும், டி மைனஸ் எம்டி டேஷ்னா சி மைனஸ் எம்எக்ஸ் டிஎக்ஸ். இது என்னது, ஒய்க்கு பதிலாக. அப்போ இங்கே மாற்றி எழுத போகிறேன். இந்த 1 பை டி இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒய் இருக்கிற இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ரிமைனிங் இருக்கிறது அப்படியே தான் வரும். இப்போ இங்கே என்ன வரும், சி மைனஸ் இங்கே எம் இருக்கிற இடத்துல நம்பர் சம்மில் என்ன இருக்குது, 2 இருக்குது, சி மைனஸ் 2x sin x plus 3 cos x காமனாக dx இருக்குது. இப்போ இந்த இன்டெக்ரலை கூட ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது இன்டெக்ரல் c மைனஸ் 2x sin x dx plus 3 இன்டெக்ரல் cos x dx. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். அப்போ u வேல்யூ இங்கே எனக்கு என்னது, u வேல்யூ c மைனஸ் 2x dv வேல்யூ sin x dx. இதை நான் இன்டெகிரேட் பண்ணிட்டேன்னா என்ன வரும், சைனோட இன்டெகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ். இங்கே யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இப்போ du இது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0, இங்கே மைனஸ் 2 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dx. அப்போது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இப்போ இந்த சம்மில் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், uv ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா uv யூவோட வேல்யூ c மைனஸ் 2x, வியோட வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் v duன்னு வரும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், வியில் ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸ் வி டியூங்களா, இதை கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், மைனஸ் வியோட வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸ் டியூவோட வேல்யூ மைனஸ் 2 டிஎக்ஸ். இப்போ என்ன ஆகிடும், இந்த மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இப்போ இந்த 2வை கூட நான் ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம். இப்போ 2 காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே தனியாக இருக்குது பாருங்கள், 3 காசோட இன்டெகிரேஷன் என்னது, சைன் எக்ஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சி மைனஸ் 2x இருக்குது இல்லைங்களா, இந்த c மைனஸ் 2xக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், இங்கே எதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றிருக்கேன், c மைனஸ் 2xங்கிறது எதுக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒய்க்கு பதிலாக. அப்போ இங்கே மறுபடியும் c மைனஸ் 2xை நான் ஒய்ன்னே போட்டுக்கிறேன்.
y cos x minus cos x ஓட இன்டகிரேஷன் என்னது sin x 2 sin x இங்கே ஆல்ரெடி ஒரு 3 sin xம் இருக்குது. இப்போ இதை ஏதாவது சப்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சால் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். y cos x இங்கே 3 sin x இங்கே மைனஸ் 2 sin x இருக்கா, சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா sin x. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ சொல்யூஷன் எழுதிடுறோம். சொல்யூஷன் என்னது, z is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வந்தது, f1 of y plus 2x plus f2 of y minus 3x. பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன வந்தது நமக்கு, மைனஸ் y cos x plus sin x.